ஹாய், நாம இப்ப பார்க்க போற சம்ஸ் அப்படி பார்த்தோம்னா இன்இக்வாலிட்டிஸ் சாப்டர்ல பார்க்க போற ஃபைனல் வீடியோ. ஓகே, பார்க்கலாமா? இதுல ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம் தாங்க. ஆனா அந்த ரெண்டு ப்ராப்ளமும் எப்படி இருக்கும்னா காம்பவுண்ட் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி இருக்கும். வேர்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணணும்? வேர்ட் ப்ராப்ளம்னாலே கொஸ்டினை 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணோம். ரீட் பண்ணி என்ன பண்ணோம்? அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா மாத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு ரொம்ப ஈஸி. வேர்ட் ப்ராப்ளம் இஸ் வெரி நைஸ். ஓகே, பார்க்கலாமா? வாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். How many liters of water will have to be added to 1125 liters of the 45% solution of acid so that resulting mixture will contain more than 25% but less than 30% acid content? இப்போ என்னடா பர்சன்டேஜ், லிட்டர்ஸ், வாட்டர், மிக்சர் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா என்னதான் பண்றது அப்படின்னு முதல் கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி. இப்போ கொஸ்டினை நம்ம பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு புரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன்ல 45% 45% ஆஃப் த சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் ஒரு 100 ml இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எடுத்துக்காட்டு 100 ml சொல்யூஷன் இருக்கு. அந்த 100 ml 45% 45 ml. அந்த மாதிரி 1125 லிட்டர்ஸ், மொத்த லிட்டர்ஸ் 1125 லிட்டர்ஸ். அதுல 45% சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு பீக்கர் அந்த பீக்கர்ல 1125 லிட்டர்ஸ் உள்ள பீக்கர், அதுல இருக்கக்கூடிய 45% சொல்யூஷனை மட்டும் நாம தனியா எடுத்துக்கிறோம். ஸோ அதை எப்படி எழுதலாம்? அந்த பாயிண்ட 45% ஆஃப் 1125 எழுதலாமா? அதை எப்படி மாத்தி எழுதலாம்? 45 divided by 100 times 1125. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன்ல இருந்து புரிஞ்சுக்கிறது இது. அடுத்து என்ன பண்ணணுங்கிறாங்க? அந்த 45% ஆஃப் சொல்யூஷனோட எதை மிக்ஸ் பண்ணணும்? வாட்டரை மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த வாட்டர் தான் எவ்வளோன்னு கேட்டுருக்கோம். ஸோ எவ்வளோன்னு கேட்டுருக்கா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோமா? ஸோ லெட் x be the liters of water to be added. ஸோ எக்ஸுங்கிறது எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்றோம் அப்படிங்கிறதுல எடுத்துக்கணும். இப்போ இந்த சொல்யூஷனும் மிக்சர் வாட்டரும் சேர்ந்ததான் மிக்சர். ஸோ மிக்சரோட லிட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1125 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? மிக்சரோட வெயிட் இப்போ சொல்யூஷனோட லிட்டர் எவ்வளோ? அந்த பீக்கர் 1125 லிட்டர்ஸ். இப்போ எக்ஸ் லிட்டருங்கிறது எவ்வளோ அதில் தண்ணி ஊற்றுறோம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம மிக்சரோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1125 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மிக்சர் அந்த மிக்சர் 25% ஆஃப் மிக்சர் அதை விட பெருசா இருக்குமா? அதை விட 30% விட 30% ஆஃப் மிக்சரோட கம்மியா இருக்கும். என்னது? ஆசிட் கண்டென்ட். ஓகேவா? ஆசிட் கண்டென்ட் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 45% ஆஃப் 1125 எடுத்திருக்கோம். அந்த ஆசிட் கண்டென்ட் நம்ம மிக்சரோட 25%க்கு அதிகமா இருக்கும் அண்ட் 30%க்கு கம்மியா இருக்கும். இதுதாங்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ சொல்யூஷன்னா என்ன? சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் எவ்வளோ எடுத்திருக்கோம்? மொத்தம் 1125 லிட்டர் இருக்கு. அதுல இருந்து 45% மட்டும் எடுத்து அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். அது எவ்வளவு தண்ணி ஊத்துறேன்னு உனக்கு தெரியாது. அந்த தண்ணி ஊத்துற கண்டென்ட்டோட சேர்த்து அந்த கண்டென்ட் எப்படி இருக்குமா? 25%க்கு அதிகமா இருக்கும், இல்ல 30% கம்மியா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் போது? அதோட ஆசிட் கண்டென்ட். நம்ம என்ன எடுத்திருக்கோம் அந்த கண்டென்ட்டை கம்பேர் பண்ணும் போது. ஓகேவா? அந்த கண்டென்ட்டை விட 25% ஆஃப் மிக்சரை விட அதிகமா இருக்கும், 30% ஆஃப் மிக்சரை விட கம்மியா இருக்கும். ஸோ அந்த இன்இக்வாலிட்டி இது. புரிஞ்சா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 25 by 100 times 1125 plus x less than 45 by 100 into 1125 less than 13 by 100 1125 plus x.
ஓகேவா? இப்போ 100 த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 5ஆல த்ரோட்டா டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல நம்ம இப்போ கடைசியா கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். 1125 plus x less than 45 dot 1125 less than 31,125 plus x. ஓகே, இப்போ தனித்தனியா நம்ம பிரிக்கிறோம். நம்மளோட ஈஸி மெத்தடாலஜிக்காண்டி தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ 5ஆல டிவைட் பண்ணுவோம். 5 5 are 25. 1125 plus x. 9 5 are 45. 1125 மறுபடியும் 5ஆல டிவைட் பண்ணுவோம். 1125 plus x less than or equal to 9 times 5 2s are 10 balance 1. 2 5s are 10 balance 2. 5 5s are 25. இப்போ இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 5 45 மிச்சம் 4 20 18 19 20 21 22 மிச்சம் 2 5 45 47. இப்போ x is less than or equals 1 minute. நாம இந்த இடத்துல 5ஆல டிவைட் பண்றதை இன்னொரு ஒருக்க பண்ணுவோம். இந்த ஸ்டெப்ல இருந்து 1125 5ஆல டிவைட் பண்றோம். 2 5s are 10. 2 5s are 10 balance 1. 2 5s are 10. 5 5s are 25. Okay. 5 9s are 45 balance 4. 0 18 22 மிச்சம் 2 9 2 18 19 20. So 2025 minus 1125. X is less than 5 minus 5 0, 2 minus 2 0, and 9 minus 900. Okay, x is less than 900. Next question பார்க்கலாம். Next step பண்ணலாமா? 45 multiply by 1125 less than 31,125 plus x. இப்போ நம்ம 5ஆல டிவைட் பண்ணலாம். 6 5s are 30. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3 டேபிளால டிவைட் பண்ணலாம். 3 3s are 9. Here 3 2s are 3 2s are 6. இப்போ என்ன பண்ணலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 5 15 மிச்சம் 1 2 6 7 ஒரு 3 ஒரு 3 2 10 மிச்சம் 1 4 5 2 2 plus x 6 2x. So 3375 minus 2250 less than 2x. That is, இப்போ இதை 2 மைனஸ் பண்ணா 5, 7 minus 5 2, 1 1 less than 2x. Then 1125 divided by 2 less than x. 2 ஆல டிவைட் பண்ணா 5 2s are yes, and 5 balance 5 2s are 10, balance 1, 5 2s are 10, balance 2, balance 2 25. One moment, 6 2s are 12, sorry. So now we have to divide by 1125 2ஆல divide பண்றோம். divide பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 2s are 10, balance 1, 6 2s are 12, balance 0, 5 3 2 sorry 2 2s are 4, balance 1, 5 2s are 10. So 562.5. So the answer would be
562.5 less than x less than 900. This would be the solution. ஸோ வாட்டர் எத்தனை லிட்டர்ல இருந்து எத்தனை லிட்டர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணோம்னா 562.5 லிட்டர்ல இருந்து 900 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் இப்படி ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தாங்க. கொஸ்டின் ரீட் பண்ணலாமா? A solution of 8% boric acid is to be diluted by adding a 2% boric acid solution to it. The resulting mixture is to be more than 4% but less than 6% of boric acid. If we have 640 liters of 8% solution, how many liters of 2% solution will have to be added? என்னடா 8 6 8 6 4 2 அப்படின்னு அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம இது அந்த சம் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீட் பண்ணி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு இது இருக்கு. ஆசிட் வந்து 8% ஆஃப் ஆசிட் மிக்ஸ் பண்றோம். அது மாதிரி 2% ஆஃப் போரிக் ஆசிட் சொல்யூஷன் இருக்கு. என்னது அப்படின்னா ரெண்டு சொல்யூஷன் இருக்குங்க. ஒரு சொல்யூஷன்ல வந்துட்டு போரிக் ஆசிட் வந்து 8% கலந்துருக்கும். இன்னொரு சொல்யூஷன்ல போரிக் ஆசிட் வந்து 2% கலந்துருக்கும். ஓகேவா? இப்ப 8% கலந்திருக்கக்கூடிய போரிக் ஆசிட் வந்து 60 அந்த சொல்யூஷன் 8% ஆஃப் ஆசிட் வந்து மிக்ஸ் பண்ணிருக்க சொல்யூஷன் வந்து 640 லிட்டர் எடுத்துக்கிறோம். 2% சொல்யூஷன் வந்து எவ்வளவு எடுக்கிறோம் தெரியல, அதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ டோட்டல் சொல்யூஷன் என்ன, அதை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணும்போது டோட்டல் சொல்யூஷனோட லிட்டர் என்ன? 640 plus x. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மிக்சர் இருக்குல்ல, அந்த மிக்சர் வந்துட்டு 4%ல இருந்து 6%க்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து தனித்தனியா இருக்குது. அந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்? அதாவது இப்போ வந்து 640 லிட்டர் நம்ம எடுத்துக்கிறது வந்து 640 லிட்டர் ஆஃப் 8%. அதாவது ஒரு சொல்யூஷன்ல 8% போரிக் ஆசிட் இருக்கு. அந்த சொல்யூஷனை நம்ம கையில எடுத்துக்கிறோம். நம்பர் 1. அப்புறம் அந்த சொல்யூஷனை 640 லிட்டர் எடுத்துக்கிறோம். அப்புறம் 2% போரிக் ஆசிட் இருக்கிற சொல்யூஷனை x லிட்டர் எடுத்துக்கிறோமா? எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். ஓகேவா? அந்த மிக்ஸ் பண்ற சொல்யூஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 4% ஆஃப் டோட்டல் மிக்சர் 640 plus x. அதுல இருக்கக்கூடிய போரிக் ஆசிட் கண்டென்ட் என்ன இருக்கும்? அந்த மிக்ஸ் பண்ணின பிறகு அந்த சொல்யூஷன்ல அந்த 640 plus x லிட்டர்ல வந்துட்டு எவ்வளவு வந்துட்டு போரிக் ஆசிட் இருக்கும்னா 4%ல இருந்து 6%க்குள்ள போரிக் ஆசிட் இருக்கும். அதுதான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய லிட்டர்ஸ் என்ன அப்படின்னா 8% ஆஃப் 640 லிட்டர், அதாவது 8% போரிக் ஆசிட் உள்ள 640 லிட்டர், 2% போரிக் ஆசிட் உள்ள x லிட்டர். இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுல ரெண்டுலையுமே போரிக் ஆசிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8% ஆஃப் 640, 2% ஆஃப் x. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். அதுதான் சென்டர் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு சொல்யூஷன் எவ்வளோ லிட்டர் இருக்கும்? 640 plus x இருக்கும். அந்த சொல்யூஷன்ல 4% இருந்து 6%க்கு உள்ள தான் போரிக் ஆசிட் இருக்கும். போரிக் ஆசிட் கண்டென்ட் வந்து 4%ல இருந்து 6%க்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ அதனால நம்மளோட ஈக்குவேஷன் என்னவா பண்ணலாம்னா பெர்சன்டேஜ் எல்லாம் நம்ம வந்து நம்ம பை 100 போட்டு 100 த்ரூ அவுட்டா டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பண்ண பிறகு நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா ஸ்டெப்பு 4 times 640 plus x less than 8 times 640. ஸோ 8 by 100 வரும், 100 மல்டிப்ளை பண்ணும்போது வரும். இது 2 by 100 வரும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். 2x less than 6 640 plus x. இதுதாங்க ஈக்குவேஷன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சா போதும் எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? கண்டுபிடிப்போமா? நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாமா? ஓகே, இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கோங்க. 4 640 plus x less than 8 into 640 plus 2x. இது ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் 2x plus 8 into 640 less than 6 times 640 plus x. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 0 நாங்க 16 மிச்சம் 1 நான் வர 24 25 plus 4x less than 0 6 நாங்க 24 8 நாங்க 32 மிச்சம் 3
8 48 அடுத்து நம்ம 9 plus 2x, then 2x on side போச்சுனா 2x less than minus பண்ணும் minus பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 2560, then x is less than equal to 1. Now 2 to 4, balance 1, 8 to 16, 1280. Okay, then இந்த solve பண்ணுவோம். So 2x அப்படியே இருக்கட்டும், 8 times 640 அப்படியே இருக்கட்டும், 6 times 640 plus 6 times x, 6x 2x on side கொண்டு போறோம், அதே இந்த side கொண்டு வரோம். So 8 times 640 minus 6 times 640 less than 6x minus 2x is 4x, and 2 times 640 less than 4x, then 4 is divided by both sides, and which implies 1 4s are 4, balance 2, 6 4s are 24, 0 less than x, then 320 less than x. நம்மளோட solution என்னன்னா 320 less than x, 1280. So 2% of solution 320 லிட்டர்ல இருந்து 1280 லிட்டர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணுனா போதும், நம்மளோட ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, ஸோ 2 வேர்ட் ப்ராப்ளம் ரொம்ப நல்லா பார்த்துட்டோம். இதோட இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பை.